ஆமென். அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்? அர்ப்பணிக்கிறோம். அல்லேலூயா. அது சர்ச்சுக்கு வரவங்க கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நம்மை இயேசுக்கு அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. எப்படி அர்ப்பணிக்கணும்? ஆண்டவரே, நான் பாவி. என்ன சொல்லணும்? நான் பாவி. பாவம் செய்யாத மனுஷன் யாருன்னு நினைக்கிறீங்களா? தூக்குவோம். இல்ல, நானும் தூக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆனா கர்த்தர் ஒருவரே பரிசுத்தமானவர். ஆமென். அந்த தூதர்கள் பரலோகத்தில் அந்த கெராபிகளும் செராபிகளும் ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று எப்பொழுதும் இரவும் பகலும் ஓயாமல் தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ பாருங்க, அவர் எவ்வளவு பரிசுத்தமான தேவன். ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்மை நாம் பாவிகள் என்று நம்மை நாம் அந்த விஷயங்களை சொல்லி நம்மளை நாம் சமர்ப்பணிக்கும் போது தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ரோமன் கேத்தலிக் இந்த சர்ச்சில் எல்லாம் ஒரு கூண்டு மாதிரி வச்சிருப்பாங்க. ஒரு கூண்டு மாதிரி. ஃபாதர் அந்த கூண்டு உள்ள இருப்பாரு. அங்க லைனா முட்டி போட்டு அங்க ஜன்னல் மாதிரி இருக்கும். ஃபாதர் அந்த ஜன்னலுக்கு ரெடி காது வைக்கும் போது அவன் பொண்ணோ பையனோ அவன் எதனா தப்பு செஞ்சிருந்தா அவனா பண்ணுவான். ஃபாதர் காதுல சொல்லுவான், இந்த மாதிரி நான் இந்த மாதிரி பாவம் செஞ்சுட்டேன், எனக்காக ஜபம் பண்ணிக்கோங்க ஃபாதர்னா. ஃபாதர் அதை கேட்டு கர்த்தர் உங்க பாவத்தை மன்னிக்கிறாரு, ஜபம் பண்ணிட்டு இனிமே நீங்க பாவம் செய்யாதீங்க சொல்லி அனுப்புவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் இருக்குது ரோமன் கேத்தலிக் சர்ச்சில். ஆனா ஏதோ ஒரு சர்ச்சில் ஏதோ ஒரு பொண்ணு ஒரு பாவம் செஞ்சுட்டு போய் அந்த ஃபாதர் கிட்ட காதுல சொல்லிருக்கு. ஃபாதர் என்ன பண்ணிக்கிறார், மொபைல் நம்பர் எல்லாம் வாங்கிட்டு அந்த பொண்ணை அவர் இம்சை கொடுத்திருக்கிறார். நான் அந்த பொண்ணை தப்பான முறையில அவர் என்ன பண்ண போயிருக்கிறாரு, நீ என் பேச்சு கேட்கலனா நீ செஞ்ச தப்பை நான் எல்லாருக்கும் சொல்லிடுவேன்ட்டு அந்த பொண்ணை ரொம்ப இது பண்ணிருக்கிறார். அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ செய்த பாவத்தை இந்த பாஸ்டர் கிட்ட கூட சொல்லாத. நாங்கெல்லாம் மனுஷனுங்க. அந்த ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் ஃபுல் ட்ரெஸ் போட்டு இருக்கிறவங்களும் மனுஷன் தான். அல்லேலூயா. எங்களுடைய சிந்தனை எல்லாம் வேற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்க நாங்க நின்று தேவனுடைய வார்த்தையை சொல்லுவோம். கீழே இறங்கின போதற்கு நாங்க என்ன ஆயிடுவோம், மாம்ச புத்தியில மாறிடுவோம். எங்க கிட்ட கூட சொல்லக்கூடாது. பாவத்தை மன்னிக்கிறது எந்த ஃபாதர் கையில இல்ல சக்தி. நீங்க பாவம் செஞ்சுட்டு என்கிட்ட சொன்னா உன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குது சொல்ற அதிகாரம் எனக்கு கிடையாது. ஆமென். நான் என்னன்னா ஜபம் பண்ணலாம், ஆண்டவரே தெரிஞ்ச தெரியாத தப்பு செஞ்சிருக்கிறாங்க ஆண்டவரே நீங்க மன்னிங்க, நான் அவ்வளவு ஜபம் பண்ணலாம். தவிர உன் பாவத்தை கேட்டு மன்னிக்கிற சக்தி எனக்கு கிடையாது. அதனால நீங்க உங்களை அர்ப்பணிக்கணும். எப்படி? தேவ சமூகத்துக்கு முட்டி போட்டு கதறி அழுந்து, ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட பாவம் செஞ்சிருக்கிறேன், என் பாவங்களை மன்னிங்கன்னா அவர் மன்னிக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்புறம் நீ செய்த பாவத்தை என்கிட்ட சொல்லிடுவ, நீ நல்லா சர்ச்சைக்கு வந்துட்டா இருப்ப. திடீரென்று ஏதோ நான் திட்டம் போது நீ சர்ச்சை விட்டு போன உடனே நான் என்ன பண்ணுவேன், அவங்க என்ன ஓகேம்மா நம்ம சர்ச்சில் இருக்கும் போது இப்படிதான் பண்ணாங்க, நான் இன்னொருத்தன் போய் சொல்லிட்டு வருவேன். நான் மாம்சத்தில் இருக்கிறேன். அதனால ஃபாதருக்கு கூட சொல்லக்கூடாது, நீங்க கர்த்தருக்கு சொல்லணும். அவர் சொல்றார், உன் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். ஆமென். அன்னாள் என்ற ஸ்திரீ ஒரு பொம்பளை, அந்த அம்மாவுக்கு குழந்தையே இல்லை. ஆனா அந்த அம்மா ஜபம் பண்ணது எப்படி தெரியுமா இருந்துச்சு, வெறும் உதடு ஒண்டி அசைக்கிறது. உதடு ஒண்டி என்னாவது அசைது. அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியல. ஆனா ஒருத்தர் சொன்னா, என்ன தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டுக்கிறியா? அந்த காலத்துல இந்த இஸ்ரேல் ஜனங்க காலையிலேயே கூட தண்ணி அடிப்பாங்களாம். இந்த திராட்சை ரசம் ஜாஸ்தி குடிச்சிடுவாங்களாம், போதை ஏறிடுமா. ஏன்னா திராட்சை ரசம் ஜாஸ்தி குடிச்சிட்டு போதையில என்ன பெனா தின்னுக்கிறியா ஒருத்தர் பூஜாரி. அல்லேலூயா. ஆனா அந்த அம்மா சொல்லிச்சான், என் துக்கத்தை என் ஆண்டவர்கிட்ட நான் இருதயத்தில் ஜபம் பண்ணிக்கிறேன். அந்த ஜபம் கேட்கப்பட்டுச்சு. அந்த அம்மா கேட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ நீ இருதயத்தில் நீ ஜபிக்கும் போது உன் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் உன் தப்புகளை மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உன் தேவைகளை சந்திக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நாம் சர்ச்சைக்கு வருபவர்கள் நம்மை நாம் சமர்ப்பணிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். யாருக்கு நாம் சமர்ப்பணிக்கணும், நம்மள ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே
இன்னைக்கு பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க, ஆரம்பத்துல நாங்க இந்து குடும்பமா தான் இருந்தோம். எங்க மனைவிக்கு மேல் காது கீழ் காதெல்லாம் இருக்குது, எனக்கு ஒரு காது தான் கம்பல் போட்டு சொல்றேன் நான். கையில எல்லாம் இவ்வளோ காப்பு இல்லைன்னா கயிறு பிரைசெல்லாம் இதெல்லாம் இருக்கும். பீச்சாங்காலில் எத்தனை பேர் கயிறு கட்டியிருக்கிறீங்க? என் காலில் இருந்துச்சு. அப்போ எல்லாம் பண்றாங்க, நானும் பண்ணிட்டு. அது இப்போ கேள்வி யாருன்னா என்னன்னு வாங்க தெரியுமா? எதனா பில்லி சூழ்நிலை தாண்டா எதுவும் ஆகாது, ஆயிடும், ஆகணும்னு இருந்தால் ஆகணும். அது கட்டிக்கின்னு போகும்போது பாட்டில் பீஸ் குத்தாதா, முள்ளு குத்தாதா, ஆக்சிடென்ட் ஆகாதா, எதுவும் ஆகாதா, அடிப்படாதா, பட்டே படங்க. அது இன்னொருத்த கட்டுறான்ட்டு நம்ம கட்டுறோம், அவ்வளோதான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆனால் நாங்கள் அன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கணும், குடும்பத்தோடு நாங்கள் என்ன பண்ணோம்? எங்களை நாங்கள் அர்ப்பணித்தோம், எங்கள் பாவங்களை அர்ப்பணித்தோம், எங்களை நாங்களே இயேசுக்காக, இயேசுடைய வேலை செய்யறதுக்காகவே எங்களை நாங்கள் என்ன செஞ்சோம்? அர்ப்பணித்தோம். பிரைஸ் தி லார்ட். புரியுதுங்களா? அப்போ நம்ம இயேசுவை ஏத்துக்கிறது பெரிய விஷயம் இல்ல. நம்மை நாம் குடும்பத்தோட நம்ம என்ன பண்ணோம்? இயேசுக்காக, ஆண்டவரே உனக்காக நாங்க வாழ்றோம், உன் வார்த்தையை கேட்கிறோம், உமக்காக நாங்க வாழ்றோம், நாங்க பாவம் செஞ்சிருக்கிறோம், எங்க பாவத்தை நீங்கள் மன்னிக்கிறீங்க, நாங்களே எங்களை உமக்காக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அன்று நம்ம ஆண்டவர் அப்படின்னா இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுக்கென்று நம்மை நாம் அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு அர்ப்பணிச்சிருந்து 16-17 வருஷம் ஆகுது. அன்னைக்கு அர்ப்பணிச்சிருந்து இன்னைக்கு மட்டும் அவரை விட்டு நாங்க வெளியே போல. எவ்வளவோ பிரச்சனை வந்துச்சு, எவ்வளவோ போராட்டம், எவ்வளவோ வியாதி, இந்த உடம்புக்கு அப்பப்போ அட்மிட்டு. இப்ப கூட குடும்பத்துல கூட நிறைய பலவீனங்க. ஆனாலும் நாங்க இயேசுவை விடல. ஏன்னா நாங்க இயேசுக்கென்று எங்களை அர்ப்பணிச்சிட்டோம். அல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையை எங்கள் தேவனுக்கென்று நாங்கள் அர்ப்பணித்தோம். இப்போ நாங்க சம்பாதிக்கலாம், நாங்க சம்பாதிச்சு 3 வேளை சாப்பிட்டு வீடு வாடகை கட்டி இருக்கலாம். ஆனாலும் அதெல்லாம் கர்த்தரிடத்துல இருந்து வந்தது என்று நாங்கள் விசுவாசத்தோட வாழ்கிறவர்களாக மாறி இருக்கிறோம். ஆமென். ஒரு நாள் இயேசுவை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி நான் சம்பாதிக்கிறேன், என் பணத்துல நம்ம சாப்பிடுறோம், என் வீடு எனதுன்னு இருந்த விஷயங்க இயேசுவை ஏத்துக்கின பிறகுலாம் அப்புறமா எல்லாமே உனது, எல்லாமே உனது அப்படி மாறுச்சு. அல்லேலூயா. இது நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட். அதனால நமது வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுக்கு முழுமையான அர்ப்பணை. எப்படி? முழுசா அறகுறையா அர்ப்பணிக்க கூடாது. உதாரணத்துக்கு நான் சொல்லினே தரப்பேன். அறகுறையா எங்க அண்ணி மாதிரி, எங்க அண்ணன் மாதிரி, என் சகோதரி குடும்பம் மாதிரி அறகுறையா இயேசுக்கு அர்ப்பணிக்க கூடாது. முழுமையான அர்ப்பணை. ஆமென். இயேசு இந்த பூமிக்கு வந்தார். எதுக்கு வந்தார் தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. கொஞ்சம் யோசிங்க, எதுக்கு வந்திருப்பாரு? யோவான் 3:16 என்ன சொல்லுது? பிதாவின் தேவன் இந்த உலகத்தின் ஜனங்கள் மேல அன்பு கூர்ந்தார், அப்படின்னா அன்பு வச்சார். அதனால அவன் ஒருவனும் கெட்டு பாவத்திலே வாழ்ந்து நரகத்துக்கு போய் சாக கூடாதுன்ட்டு இயேசு அனுப்புறார். ஓ, அவங்களுக்கு சொல்லு, போதனை பண்ணு. 2வது அவங்களுக்காக உன்னை நீ அர்ப்பணிக்கணும், அப்படின்னா அவங்களுடைய பாவத்தை நீக்கும்படி நீ சிலுவையில் என்ன ஆகணும்? பலி ஆகணும், அப்படின்னா அர்ப்பணிக்கணும். அப்ப இயேசு எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார் என்று பார்த்தா மனுஷனுக்காக தன்னையே அர்ப்பணிக்கத்தான் வந்தார். புரியுதுங்களா நான் சொல்றது? அவர் வந்த நோக்கம் என்ன? பாவத்தில் இருக்கிற மனுஷனை மீட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு, அதான் ரட்சிப்பு கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகணும். ரட்சிப்பு எதுக்காகனா இந்த பூமியில வாழ்ற நாட்கள், நம்முடைய ஆயுசு முடிகிற நாட்கள் மட்டும் நமக்கு ரட்சிப்பு தேவை. நம்முடைய ஆயுசு நாட்கள் முடிஞ்சிச்சுன்னா தேவனுடைய ராஜ்யம் நமக்கு. ஆமென். அல்லேலூயா. அதனால அவர் தன்னையே நமக்காக முழுமையா அர்ப்பணித்தார். தப்பிச்சு ஓடிட்டாரா? சிலுவைக்கு பிடிக்க வராங்க, தப்பிச்சு ஓட்டாரா? இல்ல. இயேசு யார் என்றே அவங்களுக்கு தெரியாது. சிப்பாய்களுக்கு இயேசுவே சொல்லிட்டார்,
யாரை தேடி வரீங்க? இயேசுவை தேடி வர. அந்த இயேசு நான் தான்றாரு. சொன்ன உடனே தம்மான்னு விழுந்துடுறாங்க கீழே. மறுபடியும் 2வது முறை ஏஞ்சி வராங்க. திருப்ப இயேசு கேட்கிறார், யாரை தேடி வரீங்க? இயேசுவை தேடி வர. அந்த இயேசு நான் தான். அல்லேலூயா. அவருக்கு நல்லா தெரியும், புச்சின்னு போய் அடிக்கிறாங்க, ரொம்ப இம்சை கொடுத்து சிலுவையில போடுறாங்க, நான் மரணம் அடைய போகிறேன். நல்லா இயேசுக்கு தெரியும். அவர் ஓடல, அவர் ஓடி ஒளியல. அல்லேலூயா. அவர் உனக்காக எனக்காக அந்த நாட்கள்லயே நம்முடைய முன்னோர்கள் என்று சொல்வார்களே, அவங்களுக்காக இன்னைக்கு நீ நான் இருக்கிறோமே, நமக்காக, நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்காக, அவங்க பிள்ளைகளுக்காக, ஜெனரேஷனுக்காக அவர் தன்னையே அர்ப்பணித்தார். அல்லேலூயா. முழுமையா அர்ப்பணித்தார். தன்னுடைய ஜீவனே சிலுவையில் போகிற அளவுக்கு தன்னை அர்ப்பணித்தார். அல்லேலூயா. அறகுறையா அல்ல. ஒரு அர்ப்பணைனா எப்படி தெரியுமா இருக்கணும்? எங்களுக்குள்ள பயங்கர பிரச்சனை. சில நேரத்துல இந்த வாயில வார்த்தையை விட்டுருவேன், அப்பா இந்த ஊழியெல்லாம் நான் செய்ய மாட்டாப்பா, விட்டுறேன்ப்பா, எனக்கு வேண்டாம், இந்த ஊழியம் வேண்டாம். எப்போப்பா ராத்திரி பகல் இந்த சர்ச்சையே நினைக்கணுமா, ஜனங்களே நினைக்கணுமா? நம்மளுக்கு என்னப்பா வந்துச்சு? நம்ம வேலைக்கு போறோம், வரோம், சாப்பிடுறோம், நிம்மதியா தூக்கமே வர மாட்டேங்குது. சனிக்கிழமைனா தூக்கம் வராது. நாளைக்கு யார் வராங்க, யார் வருது? ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் பொழுமின்னு தான் இருக்கணும். குளிக்கும் போதும் பொழுமணும், துணி மாத்தும் போதும் பொழுமணும், இங்க வந்தும் பொழுமணும். ஐயோ இந்த ஊழியமானா விட்டுறோம் சில நேரத்துல. ஆனாலும் நம்மளை அர்ப்பணிச்சுக்கிறோமே, அந்த ஞாபகம், ஐயோ நம்மளை ஒப்பு கொடுத்துட்டோமே, எப்படி நம்ம பின் வாங்குறது, இந்த யோசனை வரும். ஆனா இயேசு இதெல்லாம் எதுவுமே யோசிக்கல. மனுஷனை போல இயேசு இப்படியெல்லாம் யோசிக்கல. ஐயோ அடிப்பாங்களே, சதெல்லாம் பிக்கப்படமே, எனக்கு நோக்கமே, நான் வேண்டாம் இது, அப்படி யோசிக்கல அவர். ஆனா ஒரு முறை யோசிச்சாரு, போய் ஜெபம் பண்றாரு. பிதாவே உன் சித்தமானா இந்த சிலுவை பாடல இருந்து என்னை வெளுக்குன்ட்டு ஜெபம் பண்ணாரு. ஆனா எப்படி பண்ணாரு? அது உன் சித்தமானா, உனக்கு ஓகேனா இதுல இருந்து என்ன வெளிக்கிடு அப்படின்னு தான் கேட்டாரு. பிதாவின் சித்தம் இருந்தது, இயேசு பலி ஆகணுமா இருந்தது. அதனால அவர் முழுமையா அர்ப்பணிச்சார். அதே போலதான் இன்னைக்கு நாங்களும் முழுமையா அர்ப்பணிச்சு இருக்கிறோம். சில நேரத்துல வரோம், சோதனைகள் வரும்போது நாங்க நினைப்போம், பேசுவோம், ஐயோ வாண்டாப்பா, எதுவுமே வாண்டாப்பா. நீங்க நினைக்கலாம், ஏன்னா இருக்கிற ஒரு 10 பேரை சமாளிக்க முடியாதா இந்த பாஸ்டருக்கு? அப்பா நான் உலகத்தின் ஜனங்க உலகத்தாரா இருக்கும்போது 100 பேரை கூட சமாளிச்சுக்கிறேன் நான் பேச்சின் வார்த்தையில. ஆனா இன்னைக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு 10-20 பேரை சமாளிக்க முடிய மாட்டேங்குது என்னால. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இந்த வருஷம் என்னவோ யாரோ ஒரு குறை எங்க கிட்ட சொல்லல. நம்ம ஒரு டைம் குறை சொல்லும் போது நமக்கு பேஜாராகுது. அந்த குறையை தீர்த்து வைக்க முடியலன்னா அந்த ஃபீலிங் உள்ள வந்துருது. அப்ப இந்த ஊழியத்துல இருக்கிறதுனால தானே அந்த ஃபீலிங் எல்லாம் உள்ள வருது. அவங்க தான் நினைச்சு என்ன பண்றோம், ஐயோ இந்த ஊழியமே வேண்டான்னு சில நேரத்துல நினைக்கிறோம். ஆனா சில டைம்ல ஐயோ நம்மளை அர்ப்பணிச்சிட்டோமே, நம்ம எப்படி பின் வாங்குறது, நடுத்தின் போவோம். ஆண்டவரது ஊழியம் வெறும் நம்ம செய்யறோம், மிச்சதெல்லாம் அவர் பார்த்துக்கிறாரு. மறுபடியும் நாங்க என்ன பண்றோம், எங்களுக்குள்ள தைரியத்தை எடுத்துக்கிட்டு பலன் அடைஞ்சு வந்து மறுபடியும் நாங்க என்ன பண்றோம், உங்களுக்கு இந்த தேவனுடைய வார்த்தையை சொல்ல நாங்க வந்துடுறோம். பிரைஸ் தி லார்ட். ஆததுனால நம்மளை அர்ப்பணிக்கிற விஷயம் எப்படி இருக்கணும்னா, நம்ம முழுமையா அர்ப்பணிக்கணும். நம்மள விட முடியாத ஹேபிட் நமக்குள்ள இருக்கும். சிலர் சொல்றான், அப்பா சர்ச்சுக்கு வாப்பான்னு கூப்பிட்டானான் தெரியுமா, நான் தண்ணி அடிக்கிறேன், தம் அடிக்கிறேன், நான் அதெல்லாம் விட்டுட்டு வரமாட்டான். அவன் அப்படியாப்பட்டவன் செத்து சுடுகாடுக்கு தான் போயிடுவான் தவிர சர்ச்சுக்கு வந்து இயேசுவை ஏத்துக்க மாட்டான், ரட்சிப்பு பெற மாட்டான், பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான், நரகத்துக்கு போயிடுவான். இப்ப நானெல்லாம் பாஸ்டர் நான் இப்படி ட்ரிங்க்ஸ் பண்றேன், ஸ்மோக் பண்றேன், நான் எல்லாம் விட்டுட்டு நான் வரேன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு மட்டும் நான் ரட்சிக்கப்பட்டு இருக்க மாட்டேன், இன்னைக்கு மட்டும் நான் ஒரு பாவியா தான் இருந்திருப்பேன். நான் சர்ச்சுக்கு போய் 3-4 வருஷம் சர்ச்சில் இருந்து அப்புறமா தான் ஒன்னொன்னா விட்டு வந்தது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு சொல்றான், நான் எதுவுமே உள்ள நான் விட்டுட்டு வந்தா ஆண்டவருக்கு நீ தேவையே இல்லையா? அவர் வந்தது எதுக்காக? டாக்டர் யாருக்கு வேணும்?
பேஷண்ட்டுக்கு தான் டாக்டர் தேவை. நல்லா இருக்கிறவனுக்கு ஊசி போட முடியுமா? வேணுமா? அந்த ஊசி அவனுக்கு போடணுமா? வேண்டாம். வியாதியில ஜொரத்துல இருக்கிறவனுக்கு தான் ஊசி, வியாதியில இருக்கிறவனுக்கு தான் டாக்டர் தான் இயேசு சொல்றார். வியாதியஸ்தரனுக்கு வைத்தியம் தேவை. அப்பனா பாவத்துல இருக்கிறவருக்கு தான் இயேசு தேவை. அல்லேலூயா. பாவத்துல இருக்கிறவன் தான் சர்ச்சுக்குள்ள வரணும். தரித்திரத்துல இருக்கிறவன் தான் சர்ச்சுக்குள்ள வரணும். பிசாசு பிடிச்சவன் தான் சர்ச்சுக்குள்ள வரணும். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அவன் முழுமையா இயேசுவின் வார்த்தையால அவன் விடுதலை பெற்று தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவான். அல்லேலூயா. அதனால நம்மளை அர்ப்பணிக்கும் போது எல்லாருக்கும் நாளுக்கு நாள் தேவனுடைய வார்த்தை, இந்த வார்த்தை, இங்க பேசுற வார்த்தை, இந்த ஜபத்துல அவருடைய பிரசன்னத்துல அந்த ஆராதனைக்குள்ள அந்த பிரசன்னம் உனக்குள்ள நிரும்ப 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 உன் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியிடும். கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடும்? உன்னை விட்டு ஆட்டோமேட்டிக்கா போகும். உனக்கே தோண்டிடும், நான் இந்த ஃப்ரெண்டு கூட சேரக்கூடாது, நான் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட சேரணும், நான் இது பண்ணக்கூடாது, நான் அது பண்ணணும். இல்லையா? சர்ச்சு கோட்ரஸ் கிட்ட இருக்கும், தம் அடிக்கிறதுக்கு இந்தியன் ஆளுகிட்ட வருவேன் நான். என்ன கேட்கிறவன் எவனா இல்லை, இப்படிதான் அடிக்குவேன் நான். ஆனா சர்ச்சை அங்க இருக்குது, தம் அடிக்கிறது இங்க வரேன்னாக்கா காரணம் என்ன தெரியுமா? எனக்குள்ள உணர்த்துதல். நான் இயேசுவை ஏத்துனுக்கிறேன். எவனா பார்த்தானாக்கா என்ன தெரியுமா சொல்லுவான்? பரா சர்ச்சுக்கு போறான் தம் அடிக்கிறான், பரா சர்ச்சுக்கு போறான் தண்ணி அடிக்கிறான், பரா சர்ச்சுக்கு போறான் கெட்ட வார்த்தை பேசுறான். எங்க போது? எங்க அடிப்படுது அந்த வார்த்தைனா? சர்ச்சுக்கு, இயேசுக்கு, அவருடைய நாமத்துக்கு அடிப்படும். அதனால இந்த ரயில் ரோட்டை வந்து ஒழுக்கி அடிச்சுட்டு அங்கே கீழே தண்டவாளத்துக்கிட்ட மாச்சு பெட்டியும் அத்தையும் ஒழுக்கி வச்சுட்டு என்ன கிட்ட வந்து டீ கடையில வந்து கையெல்லாம் கழுவிக்கின்னு இந்த வாசனை போக அப்போட கழுவிக்கின்னு ஒரு டீ குடிச்சிட்டு அங்கத்துல இருந்து ஒரு பிண்டி வாங்கில போட்டு ஞாயிற்றுக்கிழமை போய் உக்காந்துருக்கும். ஆனாலும் அந்த சிகரெட் ஸ்மெல்லு ஏன்னா எவ்வளவு கழுவுனாலும் போவாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாளுக்கு நாள் தேவன் என்னை மாத்தினான். அப்புறமா அந்த பக்கம் வரதே விட்டுட்டேன். ஏன்னா தம் அடிக்கிறதே விட்டுட்டேனே, அந்த பக்கம் என்ன வேலை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாளுக்கு நாள் மாறும். உதாரணத்துக்கு ஒரு வார்த்தை சொல்ற பாருங்க. அர்ப்பணம்னா நம்மளை சமர்ப்பணிக்கிறது என்னன்னா, நம்மளை ஒப்பு கொடுக்கிறது என்ன. உதாரணத்துக்கு ஒரு வார்த்தை சொல்றேன். தீவிரவாதிகளை பார்த்துருக்கிறீங்களா? இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த காஷ்மீர் பகுதியில டூரிஸ்ட்க்கு போனாங்க ஜனம். இங்க கர்நாடகால இருந்து போனாங்க, இன்னும் கொஞ்சம் அந்த ஊர்கள்ல இருந்து வந்தாங்க. அங்க தீவிரவாதிங்க வந்து ஒரு 25 பேர் என்ன பண்ணிட்டாங்க, தீவிரவாதிகள் சுட்டுட்டாங்க. ஆனா அந்த தீவிரவாதிகளுக்கு தெரியும், நம்ம இவங்களை சுட்டுட்டா கூட கவர்மெண்ட் நம்மள சுட்டுறோம் தெரியும். அவங்க எல்லாத்துக்கும் ரெடி ஆயிட்டு தான் தீவிரவாதியா மாறுறாங்க. ஏன்னாக்கு அவங்களுடைய உயிரை கொடுக்கறதுக்கு கூட அவங்க ரெடியா, அப்படின்னா அவங்களையே தன்னுடைய அந்த தீவிரவாதிக்காக அவங்களை என்ன பண்றாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. அவங்களுடைய உயிரை கொடுக்கறதுக்கு கூட அவங்க என்ன பண்ணிடுறாங்க, முழுமையா அர்ப்பணிக்கிறாங்க. அங்க சுட்டவங்களை எல்லாரையும் சுட்டுட்டாங்க. தேடி தேடி என்ன பண்ணாங்க, அவங்களையும் சுட்டுட்டாங்க. இன்னும் அதிகமான தீவிரவாதிகளை சுட்டு தள்ளிட்டாங்க கவர்மெண்ட் மிலிட்டரி. அப்போ அவங்க வந்து அவங்களை அர்ப்பணிக்கிறாங்க இந்த தீவிரவாதிக்காக, கெட்டது செய்யறதுக்காக. எப்படி அர்ப்பணிக்கிறாங்க அந்த தீவிரவாதிகள்னு பார்த்தா, அவங்களே மனித வெடிகுண்டாக கூட மாறுறாங்க. உள்ளெல்லாம் பாம்பு வச்சுக்கின்னு, இந்த பாம்பெல்லாம் வச்சுக்கின்னு போய் என்ன பண்றாங்க, ஒருத்தனை கட்டி வச்சுக்கின்னு அவங்களே ஆன் பண்ணிக்கின்னு அவங்களே பெஸ்ட் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம சாவ போறோம். ஆனாலும் அவங்க மதத்துக்காக, அவங்களுடைய அந்த கொள்கைக்காக என்ன பண்றாங்க, அவங்களே அர்ப்பணிக்கிறாங்க முழுமையா. ஆஃப்டர் ஒரு தீவிரவாதிகளே, தேச துரோகிகளே, தேசத்தை அழிக்கிறவங்களே, நாட்டை அழிக்கிறவங்களே, அவங்களே தன்னைத்தான் இப்படி அர்ப்பணிக்கும் போது, நமக்காக நம்ம நல்லா இருக்கணும்ட்டு தன்னுடைய உயிரை நமக்காக அர்ப்பணித்து ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி நமக்காக வச்சிருக்கிற அந்த தேவனுக்கு பிள்ளைகளா இருந்தா நாம் நம்மை எப்படி அர்ப்பணிக்க வேண்டும் என்று கொஞ்சம் யோசிக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் பிரச்சனை வந்தா இந்த சர்ச்சுல அந்த சர்ச்சு போடு, அங்க கொஞ்சம் பிரச்சனை அந்த சர்ச்சு போடு, ஓடினேயா ஓடின்னு தாயா இருப்ப. அந்த வார்த்தைகள் உன்னை துரத்தி கொண்டே வரும். கடைசியா
கடைசியானாவும் துரத்தி 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 எங்கேயும் நிரந்தரமான ஒரு சபை இல்லாம, நிரந்தரமான தேவனுடைய வார்த்தை இல்லாம நீ என்ன ஆயிடுற? பாவியா அப்படியே வாழ்ந்து அப்படியே செத்து அப்படியே சுடுகாடா மாறிட போற. அல்லேலூயா. ஒரு இடத்துல இருந்து வார்த்தைகளை கேட்டு 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 உன்னை நீ என்ன ஆகணும்? இப்ப படிங்க அந்த அந்த 2 கொரிந்தியர் ஓதி போதம்மா நீ கூட யாಕೆ பாருங்க. இந்த வார்த்தையை கேட்க 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 நம்ம எப்படி மாறணும்? அது என்னது? ಎತ್ತಿನದು 5 ಅಧ್ಯಾಯ ಗೊತ್ತು ಯಾವುದು? 2 கொரிந்தியர் 5:17 படிமா. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள்ளாக இருந்தா, அப்படின்னா சர்ச்சுக்கு வந்து இயேசுவை ஏத்துக்குன்னு இயேசுக்காக வாழ்றவனா இருந்தா புதிய சிருஷ்டி. பழைய காரியங்கள்லாம் ஒளிந்து போனது என்று சொல்லுது. அப்போ ஒருத்தன் தன்னை சமர்ப்பணிக்கணும், இயேசுக்கு சமர்ப்பணிக்கணும் முழுமையா. அப்படி நான் சமர்ப்பணிக்கணும்னு சொல்லுவேன். எப்படி சமர்ப்பணிச்சா எப்படி இருக்கணுமானா, ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா அவன் புதிய சிருஷ்டி. அப்படின்னா பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போனது. அப்படின்னா பழைய ஹேபிட் எல்லாம் என்ன ஆயிடணும்? சர்ச்சுக்குள்ள போயிடணும். பொறாமைகள் போயிடணும். இந்த சாடி சொல்ற விஷயங்கள் போயிடணும். ஏமாத்துற விஷயங்கள் போயிடணும். உடனே போவாது. நாளுக்கு நாள் நீ புதிய சிருஷ்டியா மாறுற. அல்லேலூயா. நீ நாளுக்கு நாள் இந்த வார்த்தைகளை கேட்க 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 உனக்குள்ள என்ன ஆகும்? இந்த வார்த்தை தான் என்ன மாத்தணும். என்ன மாத்துச்சுன்னா இந்த வார்த்தை கண்டிப்பா உங்களை மாத்தும். உங்களை மாத்தும். உங்களுக்குள்ள எதனா ஒரு குறை சொல்றேன் நானு, தப்பான குறையான விஷயங்கள் இருந்தா இந்த வார்த்தைகளை கேட்கும் போது உங்களை மாத்தும். நீங்க மாறினா தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கே போவீங்க. நானும் அவ்வளவுதான், என் குடும்பமும் அவ்வளவுதான், நாங்களும் அவ்வளவுதான், எங்க குடும்பமும் அவ்வளவுதான். இந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு மாறத்தான் நம்ம எல்லாம் என்ன ஆகிறோம்? தேவனுடைய ராஜ்யம் அந்த திறந்த வாசலுக்குள்ள நுழையிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒருத்தன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா அவன் புதிய சிருஷ்டி. பழையதெல்லாம் என்ன ஆயிடுதான்? என்ன ஆயிடுதுமா? ஒளிந்து போகணும், ஒளிந்து போகணும். அல்லேலூயா. இன்னொரு வார்த்தை இருக்குது, நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் மாறிடும். அப்படின்னா நிறைவானது வரும்போது குறையானது மாறிடும். அப்ப நமக்குள்ள குறைகள் இருக்கிறது. நிறைவான இந்த வசனம் நமக்குள்ள நிரம்பும் போது நமக்குள்ள இருக்கிற குறைகள் எல்லாம் என்ன ஆயிடுதா? விட்டு வெளியிடுது. உங்களுக்கு அதை எப்படி சொல்லிட்டோம்? இப்போ ஃபர்ஸ்டெல்லாம் வந்து அம்மிக்கல்ல மசாலா அரைப்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா? டம்மு 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 டம்மு, அதுதான் நல்லது. ஆனா இப்போ அரைக்கிறாங்களா? யார் வீட்டில் அம்மிக்கல் இருக்குதோ அங்கங்க ரோட்ல விழுந்து கிடக்குது. அது அரைக்கிறதெல்லாம் என்ன இருக்குது? இப்போ இது ஈஸியா அது ஈஸியா? மிக்சி ஈஸி. இந்த நிறைவானது மிக்சி உள்ள வரும்போது குறைவானது கஷ்டமானது என்ன ஆயிடுச்சு? கல்லு வெளியே போயிடுச்சு. துணி எப்படி துவைக்குவாங்க அப்பெல்லாம்? கையில. இப்போ எப்படி துவைக்கிறாங்க? எப்படாப்பட்ட வீட்டில் கூட ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது. இல்லைன்னா புருஷனுடைய கதி அவ்வளவுதான். அதை வாங்கி கொடுக்குற மட்டும் மனைவி விட மாட்டாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விட மாட்டாங்க. மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது, சோத்துல உப்பு ஜாஸ்தி போடுறது, டேஸ்டாவே இல்லை. கணவனே அதை புரிஞ்சுக்கு நான் வாங்கி போட்டுலாம், இல்லைன்னா நம்ம பட்னியா தான் கடுக்கணும்ட்டு என்ன பண்றாங்க? வாங்கி கொடுத்துட்றாங்க. இப்போ நிறைவான வாஷிங் மிஷின் உள்ள வந்த பிறகு குறைவான போயிடுச்சு. போயிடுச்சுங்களா இல்லையா? அல்லேலூயா. இப்படி கணக்கு போட்டா நிறைய இருக்குதுங்க. நிறைய நிறைவானது வீட்டுக்குள்ள வந்துச்சு, குறைவானதெல்லாம் வெளியே போயிடுச்சு.
அதே போலதான் சர்ச்சுக்குள்ள வருபவர்கள் இந்த வார்த்தை உங்களுக்குள்ள நிரம்ப 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 உங்களுக்குள்ள இருக்கிற குறைகள் எல்லாம் என்ன ஆயிடுது வெளியே போயிடுது. அல்லேலூயா. வெளியே போனா நீ எப்படி மாறுற? புதிய சிருஷ்டியா மாறுற. அப்படின்னா புதிய மனுஷனா மாறுற. அல்லேலூயா. என்ன நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னா, எங்க ஃப்ரெண்டுங்க சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறேன், ஓ நான் மாறி இருக்கிறேன். எங்க ஃப்ரெண்டுங்களே சொல்லுவாங்க, இங்கெல்லாம் வராத, எங்கெல்லாம் உக்காராத, இப்போ உன்னுடைய இதே வேறையா இருக்குது அப்படின்னு சொல்லும் போதே நான் தெரிஞ்சுக்குவேன், ஓ நம்ம மாறி இருக்கிறோம். இது இவங்க சொல்றாங்க. நம்ம மாறுறது நம்மளுக்கே அவ்வளவு தெரியாது. இன்னொருத்தர் சொல்லும் போதுதான் நம்மளுக்கு புரியும், நம்ம சேஞ்ச் ஆயிருக்கிறோம், புதிய சிருஷ்டி ஆயிருக்கிறோம். இதுக்கு காரணம் என்னன்னா இயேசுவின் வார்த்தை தான். இது காரணம் என்னன்னா இயேசுவின் அன்பான வார்த்தையால தான் நாம் புதிய சிருஷ்டியா மாறி இருக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆததுனால நாம் இயேசுவை ஏத்துக்கிறது, இயேசுவை ஆராதிக்கிறது, நாம் சர்ச்சுக்கு வர்றது ஏதோ தானமா இல்லாதபடி நம்மளை முழுமையா நாம் கிறிஸ்துக்கு நாம் அர்ப்பணிக்கணும், நம்மை நாம் என்ன பண்ணோம், சமர்ப்பணிக்கணும் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அதுக்காகத்தான் இயேசு என்ன பண்ணாரு, இந்த உலகத்துக்கு வந்து தன்னையே முழுமையா அர்ப்பணித்தார். அவருடைய ஜீவன் போற நேரம் மட்டும் அவர் என்ன பண்ணார், தன்னுடைய உயிரே கொடுக்கிற அளவுக்கு தன்னை தான் சமர்ப்பணித்தார். அப்படின்னா ஒப்பு கொடுத்தார். அப்படின்னா அவரே நமக்காக தியாகமா கொடுத்துட்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதே போல தான் நாம் கிறிஸ்து இனி நான் இப்போ படிங்க ஜீவி சுபவனும் அப்படின்னா அது பிழைக்கிறவர்கள் அப்படின்னா அந்த செந்தபேல் உயிரோட இருக்கிறவர்கள் இனி நமக்காக உயிரோட இருக்காமல் நமக்காக செத்து ஜீவனோட எழுந்த அந்த இயேசுக்காக நம்ம உழைக்கலாம். அல்லேலூயா. வாழ்றவன் ஜீவனோட வாழ்றவன் இனி நமக்கு 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 எப்படினா அநியாயம் பண்ணி சொத்து சேர்த்து வச்சு எப்படினா எதனா பண்ணிடணும், இந்த சரீரத்துக்காக வேண்டி இந்த சரீரத்துல அநியாயங்கள் பண்ணி 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 வாழ்கிறவன் தனக்காக வாழாமல் தனக்காக நமக்காக செத்து உயிர் தெழுந்த அந்த இயேசுக்காக வாழ்வோம். அப்படின்னா இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த வார்த்தையின் பிரகாரத்துல நம்ம வாழ கத்துக்குவோம். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்குவோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை படிங்க. இயேசுவுடைய சமர்ப்பண அவர் சமர்ப்பணிச்சாரு. அவருக்கு அவ்வளோ இம்சை வந்துச்சு. ஆனா அவரை ஒப்பு கொடுத்துட்டாரு. அந்த ஒப்பு கொடுத்த அந்த உயிர் போறதுக்கு மத்தியத்துல நடந்த விஷயங்கள் பாருங்க. அப்பொழுது இயேசு, பிதாவே அவர்களுக்கு மன்னிங்க. யாருக்கு மன்னிப்பு கேட்கிறாருன்னா இயேசுவை அடி அடி அடின்னு அடிச்சு உடம்பெல்லாம் தெளிச்சு அந்த உடம்புல இருக்கிற எல்லா ரத்தம் கீழே வலியுது. முள்ளு அப்படின்னா முள்ளுல சுத்தி ஒரு கிரீட மாதிரி பண்ணி அந்த முள்ளு அதெல்லாம் இருக்குது, அழுவெல்லாம் இருக்குது, அதை வச்சு குச்சியால அமுத்தி ஒரு முள்ளு அவர் புருவத்துல குத்தி முகமெல்லாம் ரத்தம் துப்பி அடிச்சு எல்லாம் கேலி பண்ணி இவ்வளவு இம்சை கொடுத்தாங்களே. அந்த ஜனத்தை பார்த்து இயேசு என்னன்றார், பிதாவே இவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு தெரியாம செஞ்சிட்டாங்க, இவங்களுக்கு மன்னிங்க. இவர் பாருங்க, இவரை தன்னைத்தான் அர்ப்பணித்தார், ஒப்பு கொடுத்தார். யாருக்காக? நமக்காக. ஆனா நம்ம செஞ்ச துரோகத்தை கூட அவர் மன்னிக்கிறார். இன்னைக்கு நாம் நம்மளை அர்ப்பணிச்சா நமக்கு சிலர் துரோகம் செஞ்சா நம்மளும் என்ன பண்ணோம், மன்னிக்கிறவர்களா தான் இருக்கணும். எத்தனையோ பேர் துரோகம் செஞ்சிருக்காங்க. எல்லார்கிட்ட போய் காம்ப்ரமைஸ் ஆயிட்டு இனி யாரும் நமக்கு எதிரி இல்லடான்னு சந்தோஷமா இல்லை. பிசாசு பார்த்தே தான் என்ன ஒண்டித்தான் எதிரின்னு சொல்றியா நீ? உனக்கு யாரும் எதிரியே இல்லையா? என்ன பண்ணா யார் பலவீனமா இருக்கிறாங்களோ அப்படின்னா வார்த்தையில பலன் உள்ளவராக இல்லை,
யார் ரொம்ப இந்த என்ன சொல்லுவாங்க பலவீனம் அப்படின்னா எல்லா பிசாசுடைய விஷயத்துக்கு இடம் கொடுக்குறாங்க தெரியுமா? இவங்க தான் பலவீனம். யார் பலவீனமா இருக்கிறாங்கன்னு பார்த்தான் சாத்தான். எங்க குடும்பத்துல சாய்ஸ் பண்ணான் 2 குடும்பத்தை. இவங்க தான் பலவீனமா இருக்கிறாங்க. அவங்க மூலியமா என்ன பண்ணிட்டான், மறுபடியும் என்னை எதிரியா மாத்திட்டான். அவங்க எனக்கு எதிரியா மாத்தி விட்டான். ஆனால நான் ஜெபம் பண்ணும்போது என்ன பண்றேன், ஆண்டவரே அவங்க பண்ணது என்னான்னு தெரியல, மன்னிச்சு விட்டுருங்க. பாருங்க, மறுபடியும் மன்னிப்பு, எத்தனை முறை மன்னிப்பு. ஏன்னா இயேசு தன்னை தான் ஒப்பு கொடுத்த நாட்கள்ல அவர் மறிக்கிற மட்டும் அவருக்கு யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ணார்களோ அதுக்கு எல்லாருக்கும் அவர் மன்னிப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அதைத்தான் நம்மளே செய்ய சொல்றாரு, அதைத்தான் நம்மளே செய்ய சொல்றாரு. ஆனா நான் மன்னிப்பு கொடுத்துட்டேன். ஒரு கவலை, இவங்க எதிரியா மாறிட்டாங்களே, ஒருவேளை நான் சர்ச்சுக்கு வரதில்லைன்னு சொல்லி நம்ம ரிலேஷன்ஷிப் அப்படியே கூட வச்சிருக்கலாம் இவங்க, இல்லைங்களா? சர்ச்சில் நடந்த விஷயம் அது. உனக்கு சர்ச்சுக்கு வரக்கு பிடிக்கல, நீ என்ன பண்ணிருக்கணும், நான் சர்ச்சுக்கு வர பிடிக்கல, நீ என்ன பண்ணிருக்கணும், பேச்சுவார்த்தையை வச்சிருக்கணும். பேச்சுவார்த்தையை வச்சிருக்கணும். இப்ப நீ என்ன பண்ணி, நீங்க என்ன ஆயிடுச்சு தெரியுமா விஷயம்? இங்க பிசாசுக்கு சந்தோஷம் வந்துச்சு, அந்த சாத்தானுக்கு சந்தோஷம் வந்துச்சு. குடும்பம் பிரிஞ்சதுனால அவன் சந்தோஷப்பட்டான், இயேசுவை நானும் துக்கப்பட்டுக்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அது புரியல அவங்களுக்கு. இயேசு துக்கப்பட்டா எனக்கு என்ன, இயேசுவை நான் பார்த்திருக்கிறேனா? இவன் துக்கப்பட்டா எனக்கு என்ன, இவனால என்ன வருது என்ன? அல்லேலூயா, இப்படி நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு வார்த்தை புரியல. நம்ம பிரிஞ்சா என்ன, யாருக்கு சந்தோஷம் யாருக்கு துக்கம், இந்த வார்த்தை புரியல. நம்ம பிரிஞ்சா நாம் என்னவா மாறுறோம், நமக்கு நாம என்னவா மாறுறோம், அது அவங்களுக்கு புரியல. நேற்று நான் போன் பண்ணியிருந்தாங்களா சந்துருக்கு, அந்த ட்ரம்மு கொடுத்துருக்குறாங்களா, அந்த ட்ரம்மு அந்த பைப் எடுத்துன்னு வந்து குளிருக்கு. இந்த ட்ரம் விலைக்குதா அது ட்ரம்மு அச்சைதா கைகள் ஒரு தண்ணிக்கு ட்ரம்மு அது. சரி, எனக்கு உனக்கு பகை. இவங்க என்ன பண்ணாங்க, பாஸ்டர் எப்பவும் அவ்வளவுதான். எனக்கு என் குடும்பத்துக்கு எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா பாஸ்டரமா ஒதுக்கி வைக்கிறது. திரும்ப நாங்க 2 பேர் பேச ஆரம்பிச்சிட்டா அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சு. என்னையா இந்த ஜனங்க எப்படிப்பா? ஆனா அவங்களுக்கு புரியல. நம்ம இப்படி ஆந்து தேவனுக்கு துக்கம், பிசாசுக்கு சந்தோஷம் புரியல. ஏன்னா அந்த வார்த்தை உள்ள போல. ஏன்னா காக்கா வந்து வார்த்தை என்ன பண்ணிச்சு, எடுத்துச்சு. வழியில விதைக்கப்பட்ட விதைகளை போல அவங்களுக்குள்ள விழுந்தது விதை. ஆனா வெளியே போன உடனே பிசாசு தூக்கிட்டான். அது உள்ள இருந்தா தான் 30, 60, 100 அப்படின்னா என்ன நடந்தாலும் நான் கவலையே பட மாட்டேன். நான் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன். நான் என் தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறேன். எங்க அண்ணனை பார்க்க அல்ல, இந்த பாஸ்டரை பார்க்க அல்ல, நான் வசனத்தை கேட்க வந்திருக்கிறேன். சில நேரத்துல எங்க தங்கச்சி சொல்லுவோம், எனக்கு நாங்க எங்கேயோ போவோம் சர்ச்சுக்கு, ஆனா நீ சொல்ற மாதிரி வார்த்தை எங்களுக்கு எங்கும் புரியாதுன்ட்டு என்ன அப்படியே உஸ்பேத்தோம். நான் நினைக்குவேன், பாலேத்தோ சாத்தானே, சில விஷயங்கள் பிசாசு பண்ணி வரும், அது உண்மையா இருக்காது. அவங்க சொல்ற அந்த வார்த்தை உண்மையா இருக்காது. அப்படி அவங்க அது வார்த்தை உண்மையா இருந்துச்சுன்னாக்கா சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் கோச்சிங் ஓட மாட்டாங்க. ஏன்னா அந்த வார்த்தையை மிஸ் பண்ணிடுவோமே. நம்ம எல்லா இடத்துல போயிட்டு வந்தோம், இப்படியாப்பட்ட வார்த்தை மெசேஜ் நமக்கு கிடைக்கல. ஆனா இங்க கிடைக்குது. இவர் பண்ண பிரச்சனையை நம்ம தலையில போட்டுக்கிறது வேண்டாம், இந்த வார்த்தையை மிஸ் பண்ண கூடாதுன்ட்டு நீ என்ன பண்ணிருப்ப, பிரச்சனையை ஓரத்துல வச்சு இந்த வார்த்தையை கேட்க சபைக்குள்ள வந்திருப்ப. நீ புரியுதுங்களா நான் சொல்றது? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுதான், இது அர்ப்பணை இல்ல, இது ஒப்பு கொடுத்தது அல்ல, இது தன்னை சமர்ப்பணிக்கிறது அல்ல. வேஷம் வேஷம். காலையில ஒரு வசனத்தை படிச்சிருந்தேன். அந்த வசனத்துல ஆவியானவர் சொல்றாரு, சிலர் பொய்யாக இருப்பார்கள், சபைக்குள்ள சிலர் பொய்யாக இருப்பார்கள். யார்? விசுவாசிகள்.
சபையை கெடுத்து விடுகிற விசுவாசிகள், சபையை பிரிவினைகள் பண்ணுகிற விசுவாசிகள். கொரிந்தியர் புஸ்தகத்துல தான் பச்சை நிற்கிறேன். ஆண்டவர் எப்படி கூட இருக்கிறாங்களா? சர்ச்சில் இருக்கிறாங்க. ஜாகிரதையா இருக்கணும். போல் சொல்றாரு, ஜாகிரதையா இருக்கணும். இவங்க முழுமையான விசுவாசம் இல்லை, முழுமையா தேவனுக்கு இவங்களை சமர்ப்பிக்கல ஜனம். அப்படியாப்பட்டவங்க எச்சரிக்கையாரு, அவங்கள பாரு. இப்படி இருக்குது வசனம். ஹல்லேலூயா. அதனால இயேசு என்ன பண்ணா? தன்னைத்தான் ஒப்பு கொடுக்கும் போது, தன்னைத்தான் சமர்ப்பணிக்கும் போது, தன்னைத்தான் ஜீவனே மனிதனுக்காக கொடுக்கும் போது, அந்த மனிதன் நடுவுல என்னெல்லாம் செய்தானோ அதுக்காக அவர் என்ன பண்ணி கொடுத்தார்? மன்னிப்பை கேட்டு கொடுத்தார். ஹல்லேலூயா. இதுதான் சமர்ப்பணம், இதுதான் ஒப்பு கொடுக்கிறது, இதுதான் நம்மையே நாம் அர்ப்பணிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நமக்கு நேரம் இல்லை. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை படிங்க. ரோமர் 12:1-2 வசனம் படிங்க. ஆததினால் சகோதரரே, தேவனுடைய ಕನಿಕರವನ್ನು ನಿಮ್ಮ ನೆನಪಿಗೆ ತಂದು ಎಷ್ಟನೇದು ಓದ್ತಾ ಇದ್ದೀರಾ? 12:2 ಓದಿ. ಇಹಲೋಕದ ನಡವಳಿಕೆಯನ್ನು ಅನುಸರಿಸದೆ ನೂತನ ಮನಸ್ಸನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ಪರಲೋಕ ಭಾವದವರಾಗಿರಿ. ಹೀಗಾದರೆ ದೇವರ ಚಿತ್ತ ಅನುಸಾರವಾದದ್ದು, ಅಂದರೆ ಉತ್ತಮವಾದದ್ದು, ಮೆಚ್ಚುಗೆಯಾದದ್ದು, ದೋಷವಿಲ್ಲದು ಯಾವುದೆಂದು ವಿವೇಚಿಸಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಿರಿ. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இஹலோகத நடுவழிக்கை அப்படினா இந்த உலகத்துல ஒரு நடைமுறை இருக்கிறது. அப்படினா உலகத்தார்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், வெளியே இருக்கிற ஜனங்களை நான் சொல்றேன். அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹாபிட். அவங்க எது வேணாலும் செய்வாங்க, கேட்கறவங்க கொள்றவங்க இருக்க மாட்டாங்க. அதுதான் இஹலோகத நடுவழிக்கை. அப்படியாமா இருக்குது அது? 12:2 அதுல அப்படி இருக்குது. இதுல தெளிவா இருக்க பாருங்க. இகலோகத நடுவழிக்கைಯನ್ನು ಅನುಸರಿಸದೆ உலகத்தார் மாதிரி நம்ம நடந்து கொள்ளாதபடிக்கு நூத்தன மனசு அப்படின்னா புதிய சிருஷ்டிகளாக, புதிய மனுஷர்களாக நாம் என்ன பண்ணோம்? பரலோகத்தின் ஜனங்களாக மாறணும். ஹல்லேலூயா. நம்மள பார்த்தா இன்னைக்கு ரோட்ல பார்க்கும் போதே சொல்லிடுறாங்க நீங்க கிறிஸ்டினான்ட்டு. ஏன்னா அந்த கிறிஸ்டின் அந்த மனுஷனுக்குள்ள அந்த வெளியே, அந்த மனுஷனுக்கு வெளியே ஏதோ ஒரு வெளிரங்கம் தெரியுது ஜனங்களுக்கு. சிலர் பாருங்க கேட்டுருவாங்க நீங்க கிறிஸ்டினான்ட்டு கேட்டுருவாங்க. ஏன்னா உனக்குள்ள அந்த உன் முகத்திலையும் உன்னுடைய பேச்சிலையும் நீ நடக்கிற அந்த நடையிலும் ஏதோ ஒரு மாற்றம் அவங்க கண்ணுக்கு தெரியுது. அதனால டக்குன்னு கேட்கறாங்க நீங்க கிறிஸ்டின்ஸா? புரியுதுங்களா? அதனால வேதம் சொல்லுது உலகத்தார் போல. அதான் நான் சொல்றேனே, ஒரு தம் அடிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது. எவனை என்ன கேட்கறதுக்கு ரூல்ஸ் இல்லை. இப்படி அடிக்குவேன் நான், இப்படி இழுத்து மூக்குல விடுவேன், கண்ணுல எல்லாம் விட மாட்டேன். பொய்யாது. கண்ணில் விடுற பாருன்ட்டு அப்படியே சூடு வைக்கிறது தான் அது. கண்ணில் விடுறது புகைன்னு போனான். சிலருக்கு கண்ணில் புகை விடுற பாருன்னு அவன் கண்ணு கிட்ட வந்து பார்த்துனே போவான். இங்க அந்த வீடியோ சிகரெட் இருக்கலையா, அவன் தொடமையிலே கை பிடிக்கிறோம். சூட வைக்கிற டெக்னிக் அது. ஹல்லேலூயா. இப்போ என்னை கேட்குறவங்க கொள்றவங்க யாரும் இருக்குல்ல. ஏன்னா அங்கத்துல இருந்து இங்க வந்து தம் அடிச்சுட்டு போகணும். தம் அடித்த கையை ஏன் கழுவணும்? அந்த வாயை ஏன் கழுவணும்? ஹல்லேலூயா. நம்மளை நாம் சமர்ப்பிச்சிருக்கிறோம். இன்னொன்னு, இந்த வெளித்து உலகத்தாரு பார்க்க கூடாது. இந்த உலகத்தாரு பார்த்தா என்ன ஆயிடும் தெரியுமா? கேலி கிண்டலா மாறிடும். பரவாயில்ல, சர்ச்சுக்கு போறான், தம் அடிக்கிறான், அப்படியே பைபிள் தூக்கின்னு போறான், பாரு தம் அடிச்சுக்கிறான். இது சர்ச்சுக்கும் ஆண்டவருடைய நாமத்துக்கும் தூஷிக்கப்படும் என்று
நான் பயந்து இவ்வளவு தூரம் வந்து அடிப்பேன், ஆனா காலங்கள் போக போக விட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது போல இப்போ ஒரு மனுஷனை நம்ம பார்த்த உடனே இவன் கிறிஸ்துன்னு கண்டுபிடிக்கிறான் சிலர் வெளித்தாரு. காரணம் என்னன்னா, அவன் பேசுற பேச்சு, அவன் முகத்துல ஒரு ஒரு கலை வரும். கலைனா ஒரு என்ன சொல்லலாம், சந்தோஷம் சொல்லலாம், ஒரு பிரைட்னஸ் என்று கூட சொல்லலாம். மாறும். பழைய வாழ்க்கைக்கும் புதிய வாழ்க்கைக்கும் அது சேஞ்சஸா இருக்கும். எப்போ தெரியுமா? இந்த ஞானஸ்தான தொட்டில உன்னை இறக்குன உடனே, நீ முழுகின உடனே உன் பழைய வாழ்க்கைக்கு நீ செத்து போயிடுற. வேதம் அப்படிதான் சொல்லுது. ஒருத்தன் புதுசா பொறுக்காவிட்டா அவன் பரலோக ராஜ்யத்துக்கு சேர மாட்டான். அவன் ஒருத்தன் புதுசா எப்படி பொறுக்கிறானாக்கா, அவன் விசுவாசத்துக்குள்ள ஞானஸ்தானத்தை பெறும்போது அவன் பழைய வாழ்க்கைக்கு செத்துறான். விசுவாசத்துக்குள்ள அவன் புதிய வாழ்க்கைக்கு பொறுக்கிறான். அல்லேலூயா. அப்போ பழையதெல்லாம் என்ன ஆயிடுது, அதுக்குள்ள போயிடுது, அது ஒளிந்து போகுது, புதுசா மாறுது. அப்ப அவன் தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வரும்போது அவன் முகம் பிரகாசிக்கப்படுகிறது. ஏன்னா அவனுடைய பழைய வாழ்க்கை யார் கையில இருக்குதுன்னா பிசாசு கையில தான் இருக்குது. அவனை மங்கித்து, அவனை நிந்தித்து, அவனை சந்தோஷமா இருக்காதபடிக்கு செய்து அவன் கட்டுப்பாட்டுல வச்சிருப்பான். எப்போ உன் பழைய வாழ்க்கைக்கு நீ செத்துறியோ அவன் உன்னை விட்டு ஓடிறான். நீ ஏஞ்சிக்கும் போது புதுசா பிறகுற இல்லையா, ஒரு புதிய கலை உன் முகத்துல தெரியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இத பாக்குற மனுஷன் அப்போ என்ன ஆயிடும், நாளுக்கு நாள் நீ வார்த்தைகளை கேட்க கேட்க கேட்க, ஓய் மச்சி, ஓய் மாம், இப்படி கூப்பிடுறவங்க எல்லாம் என்ன ஆயிடுறாங்க தெரியுமா? பிரதர், சகோதரா, பிரதர், வாங்க போங்க, பேச்செல்லாம் மாறிடுது. எங்க ஃப்ரெண்டுங்களெல்லாம் வா ஓய், வா மச்சான், இப்படித்தான் பேசுவேன் நான். இன்னைக்கு யாரையும் அப்படி கூப்பிடுறது. நான் எங்க ஃப்ரெண்டுங்களை கூட வாடா போடான்னு கூப்பிட மாட்டேன். நான் இப்போ கூட ஃபர்ஸ்ட் எல்லாம் கூப்பிடுவேன், இப்போ கூப்பிடுறது இல்லை. நான் வாடா போடா நல்லா சொல்லுவேன். வெளியே வரேன்னா இன்னொருத்தங்கிட்ட சொல்லுவேன், அவன் எங்கடா அப்படி இருப்பேன். ஆனா அவங்க கிட்ட நான் வாடா இங்க அதெல்லாம் சொல்ல மாட்டேன். சிலர் அவங்களும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா என் வாழ்க்கை கிறிஸ்துக்குள் இருக்குதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கினாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என் பேச்சு கிறிஸ்துக்குள் மாறிச்சுட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இததான் உலகத்தார்களை போல நாம் இருக்க கூடாது. மாறணும். நம்ம பேச்சு மாறணும், நம்ம செய்யற விஷயங்கள் மாறணும், நம்ம தொழில் மாறணும், பிசினஸ் மாறணும். உலகத்தார் செய்வான் சில விஷயங்கள். இப்போ நான் போய் 10,000 ரூபாய் வேலையை 50,000 ரூபாய் கேட்க முடியுமா? பெயிண்ட் வேலையில தப்பு தானே இது. ஒரு நீதிக்கு ஏற்ற விலை இருக்குது. அந்த அந்த வேலைக்கு மார்க்கெட் ரேட் என்ன இருக்கும், உட்காந்து கணக்கு போட்டு பெயிண்ட் எவ்வளோ ஆகும், இது கூலி எவ்வளோ ஆகும், ஏன் லாபம் எவ்வளோ வைக்கலாம், இப்படிதான் கணக்கு போட்டு தரோம், இப்படிதான் கணக்கு போட்டு தரோம். ஆனாலும் கரெக்டா கொடுத்தாலும் இந்த ஓனருக்கு என்ன பண்றாங்க, கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க, அதுலயும் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. நீதிக்கு ஏற்ற விலையை கொடுத்தாலும் அதுல அவங்க பொறிக்குவாங்க. இதெல்லாம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அதனால நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது முழுமையாக அர்ப்பணிக்கணும். இயேசு எப்படி அர்ப்பணிச்சார்? முழுமையா பிதாவின் சித்தத்தை செய்ய மனிதருக்காக அவர் முழுமையா சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதே போலதான் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கும்போது உலகத்தார்களை போல இல்லாதபடிக்கு நாம் என்ன பண்ணோம், புதிய சிருஷ்டியா மாறி நூத்தன மனசு, அப்படின்னா நம்முடைய சுபாவம், மனசு, எல்லா காரியங்க புதுசா மாறினோம். அப்பதான் நாம் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக மாறுறோம். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனம் என்ன சொல்லுது? ஏன் உலகத்தார் போல நம்ம வாழக்கூடாது அப்படின்னு பார்த்தா, ஏன் உலகத்தார் போல நம்ம வாழக்கூடாதுன்னா, இந்த உலகத்தாரு தேவனை தெரிந்து கொள்ளவில்லை. இந்த உலகத்தார் உண்மையான கர்த்தரை தேவனை தெரிந்து கொள்ளல. அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்க, இது என் கடவுள், இது என் கடவுள், இது என் கடவுள்னு வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. நானும் வச்சிருந்தேன். திருப்பதி சாமியை அந்த கடவுள், அந்த சாமி எனக்கு கடவுள். இந்த பக்கம் தர்மஸ்தலா போனா இந்த சாமி எனக்கு கடவுள், இந்த பக்கம் வேளாங்கண்ணி போனா இந்த சாமி எனக்கு கடவுள் என்று நானும் வச்சுன்னு இருந்தேன். பைசலா. அதுதான் உலகத்தின் ஜனங்களை போல ஏன் இருக்கக்கூடாது என்று வார்த்தை சொல்லுதுன்னா, இந்த உலகத்தின் ஜனங்கள் உண்மையான தேவனை, உண்மையான அந்த அன்பின் தேவனை தெரிந்து கொள்ளவில்லை. அதனால
தான் உலகத்தின் ஜனங்களை போல நாம் இருக்கக்கூடாது. இதுக்கு உதாரண வசனம் யோவான் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லுது. என்ன சொல்லுச்சு? யோவான் 1:10. நேரம் வேற போயினே இருக்குது. அவர் உலகத்தில் இருந்தார். யார்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்து வளர்ந்து இந்த உலகத்துல அநேகருக்கு புத்திமதி வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு இந்த உலகத்துல இருந்தார் இயேசு. உலகமே அவர் மூலியமா தான் உண்டாச்சு. உலகமோ அவரை அறியவில்லை. அப்படின்னா அவர் இந்த உலகத்துல இருந்தார். இந்த உலகத்தையே அவர் தான் சிருஷ்டித்தார். இந்த உலகத்தை மாத்திரம் அல்ல, இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்களையும் அவர் தான் படைச்சார். ஆனா அந்த ஜனங்க அவரை என்ன பண்ணல? அறியவில்லைன்னா அவர் யார் என்று தெரிஞ்சுக்க ஆசைப்படல. அவர் சொல்லி கூட அவரை ஏத்துக்க அவங்க விருப்பம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். ஆமென். அதனால தான் அவர் சொன்னார். யார் முன்னாடி படிமா 11:12. அவருக்கு சொந்தமான ஜனங்களே அவரை என்ன பண்ணிட்டாங்க? ஏத்துக்கல. ஏன்னா இயேசு பிறந்த பிறகு இயேசு பரிசுத்த ஆவியில பிறந்தாரு. ரெண்டாவது கூட பிறந்தவங்கலாம் எப்படி பிறந்தாங்கன்னா மாம்சத்துல பிறந்தவங்க தம்பிங்கலாம். இப்போ தம்பிங்களுக்கு தெரியும் இயேசு யாரு, நம்முடைய அண்ணன், நம்ம அப்பா அம்மாவுக்கு பிறந்தது. ஆனா அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும் இயேசு எப்படி பிறந்தாரு. அல்லேலூயா. அது இவங்க யாருக்கும் சொல்லல. இயேசு எப்படி பிறந்தாருன்ட்டு இயேசுவோட அப்பா யோசேப்புன்னு சொல்லல யாருக்கும், அம்மா மரியாளும் யாருக்கும் சொல்லல இயேசு எப்படி பிறந்தார். அது சீக்ரெட். அவங்க 2 பேருக்கு தான் தெரியும் இயேசு எப்படி பிறந்தாரு. அல்லேலூயா. இப்போ தம்பிங்க தங்கச்சிங்க என்ன பண்றாங்க? இவர் இயேசு நான் தான் கடவுள், நான் தான் தேவன், பரலோகத்திலிருந்து நான் தான் வந்திருக்கிறேன் அப்படி சொன்னா கூட பிறந்தவங்க என்ன பண்றாங்க? நம்ப மாட்டேங்கிறாங்க. நீ என்ன இப்படி பேசுற? நீ என்ன கடவுளை அவமதிக்கிற? நீ கடவுளா? நம்ம அப்பா கார்பெண்டருக்கு தானே பிறந்த நீனா உன்னை நீ கடவுளா நினைச்சுக்கிற மனசுல அப்படின்ட்டு அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? இயேசுவை திட்டுறாங்க, அடிக்க வராங்க சொந்தக்காரங்க. அப்புறம் அவருடைய நாமத்தின் மேல் யாரெல்லாம் விசுவாசம் வைத்தார்களோ எத்தனை பேர் அவரை ஏத்துக்கினாங்களோ அத்தனை பேர்களுக்கோ தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். ஆமென். எத்தனை பேர் ஏத்துக்கினாங்க பாருங்க. அன்னைக்கு நான் ஏத்துக்கினேன், நான் இன்னைக்கு அவர் எனக்கு அப்பா, நான் பிள்ளையா மாறினேன். இன்னைக்கு நீங்க நம்பி வந்திருக்கிறீங்க, நீங்க ஏத்துக்கிறீங்க, உங்களுக்கு அவர் அப்பா, நீங்க அவருக்கு பிள்ளை, நீங்க ஏத்துனுக்கிறீங்க, நீங்க அவருக்கு மகள், அவர் உங்களுக்கு தந்தை. ஆமென். எத்தனை பேர் அவரை ஏத்துக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் பிள்ளையாக அதிகாரத்தை அவர் கொடுத்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அது விசுவாசத்தோட ஆம் ஆமென் என்று அதை நம்ம வாங்கிக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால உலகத்தின் ஜனங்களை போல நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா உலகத்தின் ஜனங்கள் இயேசுவை ஏத்துக்கல. உலகத்தின் ஜனங்கள் இந்த ஆவிக்குரிய காரியத்தை அந்தகாரமா நினைக்கிறாங்க. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்னா தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய தியானம், வசனம், இதெல்லாம் ஆவிக்குரிய காரியத்துல அடக்கமா இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய காரியங்களை அவர்கள் என்ன பண்றாங்க? அந்தகாரமா நினைச்சு அந்த அந்தகாரத்தை அன்பு செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படின்னா பாவம் செய்கிறார்கள். அப்படின்னா இருட்டில் இருக்கிறாங்க. இருட்டுனா பாவத்தை குறிக்குது, வெளிச்சம்னா பரிசுத்தத்தை குறிக்குது. வெளிச்சம் இயேசுவா இருக்கிறார், இருட்டு பாவம் பிசாசியாகுது. அதிகமா இந்த வெளிச்சத்தை விரும்ப மாட்டேங்கிறாங்க, இருட்டை தான் விரும்புறாங்க. ஏன்னா அந்த இருட்டு அந்த சரீரத்துக்கு பாவத்தை கொடுக்கிறது, சுகத்தை கொடுக்கிறது, போதையை கொடுக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால உலகத்தின் ஜனங்களை போல இருக்கக்கூடாது. ஏன்னா உலகத்தின் ஜனங்க இயேசுவை உண்மையான தேவனை அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. யாரெல்லாம் தெரிஞ்சுக்கினாங்கோ அவங்களுக்கு அப்பா ஆகிறாரு, நாம் பிள்ளைகளாக அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தின் ஜனங்க இருட்டத்தான் அதிகமா அப்படின்னா பாவத்தை தான் அதிகமா விரும்புறாங்க. இன்னைக்கு எவ்வளவு பேரை நம்ம போய் கூப்பிடுறோம், என்ன பண்றாங்க? அங்க சர்ச்சுக்கு போனா பீடி ஒண்ணு சிகரெட் இதெல்லாம் ஆகாதுப்பா, நம்ம இப்படி இருக்கிற மாதிரி இருக்கலாம்னு வருது இல்லை.
வருதுல அவங்க வெளிச்சத்தோட அதிகமா இருட்ட விரும்புகிறோம். அப்படின்னா பரிசுத்தத்தோட பாவத்தை அதிகமா விரும்ப ஆசைப்படுறார். ஹல்லேலூயா. இவங்கெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டாங்க. ಮೂರನೇ ಕಾರ್ಯ சொல்லுது, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಮತ್ತು ಆತನ ಹಿಂಬಾಲಕರನ್ನು ದೂಷಿಸುತ್ತಾರೆ. இந்த உலகத்தின் ஜனங்கள் என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்துவே கூட திட்டுறாங்க. பார்த்துருக்கிறீங்களா? திட்டுறாங்க, கடவுளே இல்லைன்னு திட்டுறாங்க, பைபிள் எல்லாம் கொளுத்துறாங்க, சர்ச்சுகள் எல்லாம் அடிக்கிறாங்க, ஒட்டிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவையே ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த இயேசு கிறிஸ்துவ உடைய ஊழியம் செய்கிற இந்த ஊழியக்காரர்களே என்ன பண்றாங்க? தூசிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க. யார் இவங்கன்னா? உலகத்தார். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நாம் உலகத்தார்களை போல இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நாம் புதிய சிருஷ்டிகளாக மாறணும். புதிய சிருஷ்டிகளாக நாம் மாறணும். பழைய விஷயங்கள்லாம் நமக்குள்ள இருந்து என்ன பண்ணிடணும்? கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துடணும். முடிஞ்ச அளவுக்கு எடுத்துடணும். இப்போ பீடி நம்மள பூச்சினுக்குதா? பீடியை நம்ம பூச்சினுக்கிறோமா? சாராயை அது நம்மள தேடி வந்தா சாராயை தேடி நம்ம போறோமா? சொல்லுங்க. பான் பராக் நம்மளே தேடி வருதா, இல்ல பான் பராக்கை தேடி நம்ம போறோமா? அப்போ பாவம் நம்மளே தேடி வருதா, பாவத்தை தேடி நம்ம போறோமா? சொல்லுங்க. சொல்லுங்க. பாவத்தை தேடி நீ போற, நீ என்ன பண்ணு? இப்பத்துல இருந்து அந்த பாவத்தை விட்டுரு, அதை பிடிச்சிக்காத. அல்லேலூயா. அதை நம்ம தாங்க பிடிச்சுன்னுக்கிறோம், நம்ம தாங்க வச்சுன்னுக்கிறோம். அது விடுனா அது விடாது, நம்ம தான் சாத்தா தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. பாவம்னா பீடி, சிகரெட்டு, பான் பரா, குட்கா இது மாத்திரம் அல்லம்மா. அவன் அப்பாவைங்க உட்காந்து மூஞ்சி பார்த்துக்கிறாங்கன்னா நம்மளுக்கு சொல்றாரு பாஸ்டர். ஸ்திரீகளுக்கும் சேர்ந்து நம்ம பேச்சுங்க, நம்மளுடைய குணாதிசயங்களோ, நம்ம எப்படி இருக்கிறோம், இன்னொருத்தரை பற்றி எப்படி பேசுகிறோம், இதுதான் பாவம். இதெல்லாம் நம்ம விடணும். அல்லேலூயா. இது நம்மள தேடி வரல, நம்ம தான் வச்சுன்னுக்கிறோம், நம்ம தான் தூக்கி போடணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் நாமம் மகிமை உண்டாவதாக. ஆததினால நாம் அர்ப்பணிக்கிறவர்கள் தேவனுக்கென்று முழுமையா அர்ப்பணிக்கணும். கொஞ்சம் 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 இல்லை, கொஞ்சம் 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 இல்லை. முழுமையா அர்ப்பணிக்கிறவன் முழுமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறான். ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் மீதி அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். நம்ம இந்த மாசத்துக்கு மெசேஜ் தியானம் பண்ணியிருக்கிறது நம்மளை ஒப்பு கொடுக்கிறது. அப்படின்னா நம்மளே நாம் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறது. எப்படி அர்ப்பணிக்கணும், அர்ப்பணித்தவர்கள் எப்படி இருக்கணும் என்று சொல்றதுதான் தேவனுடைய வார்த்தை. ஆமென். புரியுதுங்களா? அல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.